ஸோ தை மாதம் வரக்கூடிய கடைசி வெள்ளி நாளை பிப்ரவரி 6ஆம் தேதி. ஸோ தவற விடாமல் இதை நம்ம பயன்படுத்திக்கணும். ஏன்னா நம்ம கிளினிக் வரக்கூடிய எல்லாருக்குமே சொல்லிட்டோம். கிட்னி பேஷண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ கண்டிப்பாக நம்ம 10 days ஒன்ஸ் நாங்கள் அவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ ரிப்போர்ட்ஸ் கரெக்டாக கொடுக்குறீங்களா, டயட் கரெக்டாக சாப்பிட்றீங்களா அப்படின்ட்டு. ஸோ அப்போது நாங்கள் அவங்களுக்குமே நாங்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஸோ நேற்றுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தை வெள்ளி நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த பரிகாரத்தை தயவு செய்து பண்ணுங்கள். எதற்காக இந்த பரிகாரம் அப்படின்னா, நம்மளுடைய நோய் குணமாவதற்கு, தீராத நாட்பட்ட நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்க, நம்மளுக்கு பிடித்த நெருக்கமானவர்கள், ஸோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாருக்காக வேணாலும் நம்ம வேண்டிக்கிட்டு செய்யலாம், இல்லை நமக்கு செய்யணுன்னாலும் செய்யலாம். ஒருவேளை தை வெள்ளி நம்ம மிஸ் பண்ணிட்டோம், இந்த வீடியோவை நீங்கள் லேட்டாக பார்க்குறீங்க, இல்லை தை வெள்ளி கடந்து போயிடுச்சு, என்ன பண்ணலான்னா கவலையே வேண்டாம். அடுத்து வரக்கூடிய அமாவாசை, பௌர்ணமி, ஸோ இந்த நாட்களில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்பிக்கை, ஸோ எந்த ஒரு விஷயமே நம்பிக்கையோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணால் முடியாதுன்னு நினச்ச விஷயம் கூட நமக்கு வெற்றியாக அமைஞ்சிரும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். கடவுள்கிட்ட டெய்லி நம்ம இது சீக்கிரமாக குணமாகணும்னு வேண்டும்போது நமக்குள்ளேயே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வர ஆரம்பிச்சிருது இல்லையா? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்ருக்கேன். எங்களோட ஒரு குட் நியூஸ் என்னென்னா, இங்கேருந்து தாம்பரம் புது பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காங்க தாம்பரத்தில். ஸோ இங்கே வர முடியாதவங்க, ஆதம்பாக்கம் வர முடியாதவங்க அழகாக அந்த தாம்பரம் நியர்பை யார் இருந்தாலும் அங்கே ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேராக அங்கே நீங்கள் நித்யாமா நீங்கள் பார்த்துக்கலாம், குணமாகலாம். நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிகிட்ருக்குறோம். நிறைய ஆன்மீகம், மருத்துவம் எல்லாமே நம்ம பேசிகிட்ருக்கோம். நிறைய இங்கே வர்றவங்கெல்லாம் நல்லா குணமாயிட்டேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு ஒருத்தரும் அந்த வீடியோ கமெண்ட் போடும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. இன்னும் என்ன சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஆவலாக இருக்காங்க எங்கள் நித்யா மேமு. இன்றைக்கி என்ன, இந்த தை மாதத்தில் நம்ம நிறைய விசேஷங்கள் பார்த்துட்டோம். பொங்கல், வெள்ளி, அது எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது தை மாதத்தில் வர்ற கடைசி வெள்ளி. இந்த தை மாதத்தில் வர்ற கடைசி வெள்ளி அன்னைக்கு, கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன பூஜைகள் பண்ணலாம், என்ன வழிபாடு பண்ணலாம், எந்த கோவிலுக்கு போகலாம், என்னென்ன விசேஷம் அன்னைக்கு அப்படிங்கிறத எங்கள் மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் தை வெள்ளி கடைசி வெள்ளி ஆயிடுச்சே, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் எல்லோரும் தவிச்சிட்ருப்பீங்க. மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? வாங்க அவங்களையும் சந்திப்போம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மேம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேம். சந்தோஷமாக இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். வேறு என்ன மேம், இங்கே வந்தாலே எல்லோரும் நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். இது ஒரு பாசிட்டிவான இடம். வேறு என்ன மேம் வேணும்? மேம், நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். நிறைய ஆன்மீக ரீதியாகவும், நிறைய மருத்துவம் ரீதியாகவும் நிறைய பேசிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. நித்யா மேம் அப்பாயின்மெண்ட்டை கேட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் இங்கே எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் குணமாகி சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்களுக்கு ஃபேன்ஸ் நிறைய பேர் ஆயிட்டாங்க. இப்போ நிறைய பார்த்துட்ருக்கோமா. இப்போது நம்ம பார்க்குறது என்னென்னா, இந்த தை மாதத்தில் ஒரு விசேஷங்கள், ஒரு ஃபெஸ்டிவல் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது தை மாதத்தில் வர கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்னென்ன சிறப்பு, என்னென்ன வழிபாடுகள் பண்ணலாம், என்ன பூஜை பண்ணலாம், எந்த கோவிலுக்கு போகலாம், எல்லாமே சொன்னீங்கன்னா மக்கள் பாவம் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்காங்க. சொல்லுங்கள், உங்கள் மூலிமா அவங்க தெரிஞ்சுப்பாங்க. பொதுவாக தை மாதம் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம வாழ்க்கைக்கு புதுசாக ஒரு அத்தியாயம் தொடங்க போகுது, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை காலமாக நம்மக்கிட்ட இருக்குது. அது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தை மாதம் வரக்கூடிய வெள்ளி ரொம்ப சிறந்தது. நம்ம எல்லா வெள்ளிக்கும் நம்ம என்னென்ன பண்ணணும், என்ன பரிகார முறைகள், இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ தை மாதம் வரக்கூடிய கடைசி வெள்ளி நாளை பிப்ரவரி 6ஆம் தேதி. ஸோ தவற விடாமல் இதை நம்ம பயன்படுத்திக்கணும். ஏன்னா நம்ம கிளினிக் வரக்கூடிய எல்லாருக்குமே சொல்லிட்டோம். பேஷண்ட்ஸ் வர முடியாதவங்க, இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நாங்கள் கால் பண்ணியும் சொல்லியிருக்கோம். என்ன பண்ணுங்க, உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நிச்சயமாக. ஒரு சிலர் நம்ம கிட்னி பேஷண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ கண்டிப்பாக நம்ம 10 days ஒன்ஸ் நாங்கள் அவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ ரிப்போர்ட்ஸ் கரெக்டாக கொடுக்குறீங்களா, டயட் கரெக்டாக சாப்பிட்றீங்களா அப்படின்ட்டு.
ஸோ அப்போ நாங்கள் வந்து அவங்களுக்குமே நாங்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஸோ நேற்றுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தை வெள்ளி வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த பரிகாரத்தை தயவு செய்து பண்ணுங்கள். நம்ம கிளினிக்லேயும் இந்த பரிகாரம் நம்ம வெள்ளிக்கிழமை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை வணங்கணும். ஸோ அன்றைக்கு நம்ம புதுசாக பண்ண வேண்டியது வந்து ஒரு பரிகாரமாக நம்ம செய்ய போகிற ஒரு விஷயம். ஸோ ரொம்ப ஆழ் மனசில் நம்ம நல்லா கடவுளை பிரார்த்தனை செய்து மனதார நம்ம வேண்டும்பொழுது நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். ஸோ இப்போ இன்றைக்கி என்ன பண்ணணும்னா, ஒரு உண்டியல். ஸோ இது வந்து உண்டியல் பரிகாரம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். நல்ல மண்ணால் செய்யப்பட்ட ஒரு உண்டியல். ஸோ நம்ம முன்னாடியெல்லாம் இப்போது நிறைய உண்டியல் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி வேண்டாம். ஸ்டீலில் இருக்குது, இரும்பில் இருக்குது, டிசைனாக இருக்குது, அந்த மாதிரி வேண்டாம். பானை மாதிரி மண்ணால் செய்த உண்டியல் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து வாங்கிக்கோங்க. ஸோ தினமும் வெள்ளிக்கிழமை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கடவுளை நல்லா வேண்டிக்கிட்டு உண்டியலில் தினமும் நம்ம பணம் போட்டுக்கிட்டே வரணும். எதற்காக இந்த பரிகாரம் அப்படின்னா, நம்மளுடைய நோய் குணமாவதற்கு. தீராத நாட்பட்ட நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்க, நம்மளுக்கு பிடித்த நெருக்கமானவர்கள், ஸோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாருக்காக வேணாலும் நம்ம வேண்டிக்கிட்டு செய்யலாம், இல்லை நமக்கு செய்யணுன்னாலும் செய்யலாம். நல்லா பிரார்த்தனை செய்துட்டு தினம்தோறும் 90 நாட்கள் தொடர்ந்து இந்த உண்டியலில் நம்ம பணம் போட்டுக்கிட்டே வரணும். நம்மளால் முடிந்த அளவுக்கு இதில் பணம் போடலாம். டெய்லி நல்லா அந்த பணத்தை எடுத்துகிட்டு நல்லா ஒரு 3 நிமிடம் நல்லா வேண்டிக்கணும். இந்த நோய் இவ்வளோ நாளாக நமக்கு இவ்வளோ பிரச்சனைகளை தருது, ஸோ நம்மளுடைய மன நிம்மதியும் உடல் ஆரோக்கியமும் வரணும்ட்டு கடவுள்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு அந்த உண்டியலில் டெய்லி 90 நாட்கள் நம்ம பணம் போடணும். ஸோ தை வெள்ளி அன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். 90 நாட்கள் இதை வந்து நம்ம செய்ய போகிறோம். ஒருவேளை தை வெள்ளி நம்ம மிஸ் பண்ணிட்டோம், இந்த வீடியோவை நீங்கள் லேட்டாக பார்க்குறீங்க, இல்லை தை வெள்ளி கடந்து போயிடுச்சு, என்ன பண்ணலான்னா கவலையே வேண்டாம். அடுத்து வரக்கூடிய அமாவாசை, பௌர்ணமி, ஸோ இந்த நாட்களில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதிலிருந்து வரக்கூடிய அடுத்து 90 நாட்கள் இந்த பரிகாரத்தை, நம்ம உண்டியல் பரிகாரத்தை செய்யலாம். ஸோ தினம்தோறும் நம்ம செஞ்சுட்டு வரணும். ஸோ பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதவிடாய் காலங்களில் நம்ம வேண்டிக்கிட்டு நம்ம கூட வீட்டில் இருக்கவங்க யாராவது அந்த உண்டியலில் பணம் போடலாம். ஸோ அந்த நாட்களில் மட்டும். இப்போது 90 நாட்கள் முடிந்து இந்த தை வெள்ளி அன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோன்னா, அதே மாதிரி 90 நாட்கள் முடிந்து அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நம்ம கோயிலில் கொண்டு போய் அந்த உண்டியல் பணத்தை செலுத்தலாம். இல்லை அமாவாசை, பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோன்னா, அடுத்து வரக்கூடிய 90 நாட்கள் முடிந்து வரக்கூடிய அமாவாசையோ இல்லை பௌர்ணமி நாட்கள்லையோ நீங்கள் அந்த உண்டியல் பணத்தை கோயிலில் செலுத்தலாம். இந்த கோயிலை செலுத்துவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது அன்னதானத்திற்காக இந்த பணத்தை நம்ம வந்து கொடுக்கணும். அன்னதானத்திற்காக நிறைய கோயில்களில் வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளுடைய நோய் முற்றிலுமாக குணமாகணும். ஏற்கனவே நீங்கள் சித்த மருந்துகள், நம்ம சொல்லக்கூடிய உணவு முறைகள்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க இல்லையா? ஸோ கடவுள்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு உங்களுக்கு பிடித்த தெய்வம், முக்கியமாக மருந்தீஸ்வரர் ஆலயம், வைத்தீஸ்வரன் கோயில், வைத்தியநாத சுவாமி கிட்ட போயிட்டு நம்ம கொடுத்தோம்னா இன்னும் சிறப்பு. இல்லைன்னா நம்ம இஷ்ட தெய்வம், உங்களுடைய குலதெய்வம் கோயிலில் கூட இந்த உண்டியல் பரிகாரத்தை நம்ம செலுத்திடலாம். இது வந்து அன்னதானத்துக்கு நம்ம பயன்படுத்தும் பொழுது சிறப்பு. ஸோ அதில் எவ்வளோ பணம் இருக்கோ அது வந்து அன்னதானத்திற்காக நம்ம வந்து பொருட்களை வாங்குறது, அரிசி வாங்குறது, நம்ம உணவுக்காக வாங்கி எவ்வளோ பணம் இருக்கோ அதில் வாங்கி நம்ம அன்னதானம் கொடுத்தால் இன்னும் சிறப்பு. உண்டியல் பரிகாரம் அப்படின்னு சொல்கிறது நீண்ட நாளாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய அந்த நோய்களை குணமாக்குவதற்கு. ஸோ நீங்கள் மருந்துகள் கரெக்டாக சாப்பிட்றீங்க, நாங்களும் உங்கள் கூட எல்லாமே நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ உணவு இது சாப்பிடுங்க, இதை சாப்பிடாதீங்க, இத்தனை நாள் இந்த மருந்தை கரெக்டாக எடுத்துக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மெடிசன் வாங்கிட்டு 1 வீக் சாப்பிட்றாங்க, 10 டேஸ் சாப்பிட்றாங்க, அப்படியே பிரேக் விட்டுறாங்க. அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா மூலிகைகள் ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயமா மாறிட்டுருக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ரொம்ப பியூராக மூலிகைகள் செய்த மருந்துகள் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த மருந்துகளும் நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ இறை வழிபாடு, ஸோ கடவுளோட ஆசையோட பரிபூர்ணமாக நம்ம சீக்கிரம் குணமாகணும்னா இந்த தை வெள்ளியை மிஸ் பண்ணாமல் உண்டியல் பரிகாரம் நீங்கள் செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேம், அந்த உண்டியல் பரிகாரத்தை பற்றி சொன்னீங்கல்ல, அதுக்கும் நம்ம ஆரோக்கியத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா மேம்? பொதுவாக மருத்துவ ரீதியாக நம்ம கடவுளை வந்து வணங்கும்பொழுது தினம்தோறும் நம்ம ப்ரே பண்ணுறோம் பார்த்தீங்களா, நல்ல ஆழ் மனசில் மனதார நம்ம வேண்டும்பொழுது நம்பிக்கை. ஸோ எந்த ஒரு விஷயமே நம்பிக்கையோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணால் முடியாதுன்னு நினச்ச விஷயம் கூட நமக்கு வெற்றியாக அமைஞ்சிரும். ஸோ
ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் கடவுள்கிட்ட டெய்லி நம்ம இது சீக்கிரமாக குணமாகணும்னு வேண்டும்பொழுது நமக்குள்ளேயே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வர ஆரம்பிச்சிருது இல்லையா? ஸோ அப்போ கடவுள்கிட்டையும் நம்ம வந்து அதை பிரார்த்தனையாக வைக்கிறோம், மருந்துகளும் சரியாக சாப்பிட்றோம். நோய் ரொம்ப விரைவில் குணமாவதற்கு இந்த உண்டியல் பரிகாரம் ரொம்ப முக்கியமானது. ஸோ எல்லாருமே இதை வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு இல்லை யாருக்காவது ரொம்ப நாளாக உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கும் இந்த பதிவு போய் சேரணும். ஸோ முக்கியமாக இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் எந்த வகையான மருந்து முறைகள் எடுத்தாலும் சரி, நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அதுவும் இறை நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை நம்ம செய்யும்போது நோய் நிலையிலிருந்து மிக சீக்கிரமாக நம்ம குணம் பெறலாம். யாரோ சொல்லாத ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க. என்னன்னா, பரிகாரம் பண்ற மூலியமா நம்ம வந்து சேமிப்பும் அடையலாம், ஒரு தர்மம் பண்ணலாம், அன்னதானத்துக்கும் நல்லது, நம்ம ஆரோக்கியத்துக்கும் நல்லது அப்படிங்கிற ஒரே விஷயத்துல நீங்க அழகா சொல்லிட்டீங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அதாவது தை வெள்ளியில என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப குழப்பமா இருந்திருப்பீங்க. இதுக்கு சேமிப்பு, ஆரோக்கியம், அன்னதானம் 3மே ஒரே விஷயத்தில் வந்திருக்கு. இது யாருமே சொன்னதில்லைங்க. எங்கள் நித்யா மேம் மட்டும்தான் இவ்வளோ அழகான ஒரு சீக்ரெட்டெல்லாம் உங்களுக்காக சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்கிறாங்க. இது அமாவாசை பௌர்ணமிக்கும் செய்யலாமா? இப்போ நம்மளுக்கு என்னென்னா, இதனால் ஒரு தர்மம் பண்ண மாதிரியே இருக்குது, அன்னதானம் சாப்பிட்டா மாதிரி, அடுத்தவங்களுக்கு அன்னதானம் போட்ட மாதிரியே இருக்குது, நமக்கும் ஒரு சேமிப்பான மாதிரியே இருக்குது, நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கோம். அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? ஓகே, எல்லாரும் சந்தோஷமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.